வணக்கம் டார்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுடைய பிளாக். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெவில் கிங் அண்ட் ஏஞ்சல் குயினோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு நல்லாவே தெரியும், 1 ஷாட்டாக போட்டுன்னு 2 ஷாட்டாக போட்டு வச்ச ஒரு கொடூரமான கதை தான் இது. ஸோ வந்துட்டு இன்றைக்கி யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்கன்னா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அண்ட் வந்து இன்றைக்கி ஒருத்தவங்களோட பர்த்டேவுமே அங்கே நேமை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐ திங்க் நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஆகஸ்ட் 1 வந்துட்டு எனக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே செல்லம். லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருமே செம்ம ஹாப்பியாக லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். கஷ்டங்கிறது இருக்கும் தான், அதுக்குன்னு தப்பான முடிவில் எது எடுக்காதீங்க, ஓகேவா? ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடு இதோட முடிச்சிருப்போனா, நீங்கள் இருந்துட்டு செம்ம கோவத்தில் வந்து கத்திகிட்ருப்பீங்க. யாரை கேட்டு நீங்கள் கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க, நீங்கள் யார் எனக்கு, நான் யார் உங்களுக்கு, நீங்கள் எதுக்கு என்னோடய மேரேஜ் ஏன் விருப்பம் இல்லாமல் முடிவு பண்ணுறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற எல்லா டெவில்ஸுக்குமே செம்மையாக கோவம் வரும். ஏன்னா நீங்கள் எதிர்த்து பேசினது டெவில் கிங் அண்ட் குயின் கிட்ட. ஸோ அவங்களுக்கு வந்து செம்ம கோவம் வந்திருக்கும். எல்லாருமே வந்து அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களோட ஒட்டுமொத்த பவருமே வந்துட்டு அவனுங்க அப்படியே சல்லியாக போயிடும். ஸோ வந்துட்டு அதோடு விட்டுருப்போம். லெட்ஸ் கண்டினியூ தி நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் அவ்வளோ கோவமாக அவங்க முன்னாடி வந்துட்டு கத்திட்ருக்கீங்க. அப்போ நம்மளோட சுகர் வந்து ஒரே அறவங்களை நீங்கள் பார்த்து முறைக்கிறீங்க. என்ன முறைக்கிற? அமைதியாக நெல்லு. என்ன விஷயம், என்ன எதுன்னு தெரியாமல் ஆடாது, சரியா? நான் ஒன்றும் ஆடலை. நீ முதல்ல யார் என் மேலே கையை வைக்கிற? நான் இங்கே வந்தேன், தப்பு தான், ஒத்துக்கிறேன். அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு கூட தாராளமாக கேட்குறேன். ஆனால் என் வாழ்க்கையை முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் எனக்கு என்ன எது சொந்தமா? எனக்குன்னு யாரும் கிடையாது, எங்கள் அப்பா அம்மாவை தவிர. அப்படி சொல்லாதம்மா. நீங்கள் கம்முன்றுங்க குயின். உங்களுக்கு என்ன, உங்கள் பசங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்களோட ராஜ்யத்தை ஃபுல்லாகவே நீங்கள் ஆட்சி பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு நினப்பு இருக்கா? அப்படிலாம் எதுவும் கிடையாதும்மா. நான் ஒன்றும் உன் ஆட்சிக்காக, உன்னோட ராஜ்யத்துக்காகவும் சரி, உங்கள் ராஜ்யத்தை ஆட்சி பண்ணுங்கிறதுக்காகவும் சரி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல. அப்புறம் எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, ஏன்னா நீ என்னோடய தங்கச்சி பொண்ணு. என்ன? ஆமாம், நீ என்னோட தங்கச்சி பொண்ணு. பாரா, வாவ், வாட் அ ஸ்டோரி. நான் உங்களோட தங்கச்சி பொண்ணு. சரி, எப்படி சொல்லுங்கள். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, ஸோ வந்து நீங்கள் வந்து உண்மையாகவே டெவிலோட தங்கச்சியோட பொண்ணு தான்டா. ஸோ டெவில் வந்துட்டு டெவில் கிங் அண்டு உங்களோட அம்மா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து அண்ணன் தங்கச்சி. சின்ன வயசுலேருந்தே அவங்களுமே டெவிலாக தான் இருந்திருப்பாங்க. பட் ஏஞ்சல் பிரின்ஸை பார்த்ததுலேருந்து இவங்களுக்கும் ஏஞ்சலுக்கும் லவ் வந்திருக்கும். ஸோ அதனால் டெவில் அந்த பிரின்சஸ் வந்து ஓடி போயிட்டு உங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்களே ஏஞ்சலாகவும் மாறியிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு ஸ்டோரியாக நடந்திருக்கு, ஓகேவா? ஸோ சொல்லப்போனால் நீங்கள் வந்துட்டு நம்ம பாய்ஸ்க்கெல்லாம் அத்தை பொண்ணு, டெவில் கிங் வந்து உங்களுக்கு மாமா. ஸோ வந்து இவர் வந்து இதை சொல்லி முடிக்கிறார். நீங்கள் பா 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 வா, வாட் அ நைஸ் ஸ்டோரி. நிறைய படம் பார்ப்பீங்க போல். செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் எனக்கு என்னமோ டெவில் கிங்காக இருக்கிறத விட ஒரு டெவில் டேரக்டரை மாதிரி இருங்களேன். நல்லாயிருக்கும். செம்மையாக ஸ்டோரி ரைட் பண்ணுறீங்க. நான் மயக்கமாக இருந்த இந்த கொஞ்சம் செகண்டில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டோரி ரெடி பண்ணிட்டீங்க. வேறு லெவல். உங்களுக்கெல்லாம் ஆஸ்கர் அவார்டே தரலாம். செம்ம. வயன் தெரியாமல் பேசாத, கம்முன்றுங்க குயின். அப்போ வந்துட்டு மறுபடியும் உங்களை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரான். பார்த்தா நம்ம ஜின் தான். நீங்கள் கையை பிடிச்சிட்டு, ஒரு தடவை தான் வாங்குவேன், மறுபடி கையை ஓங்கிட்டு இருந்தீங்க, என்ன நடக்கும்னே தெரியாது. அப்போ நம்ம ஜேகே இருந்துட்டு, ஏய் நீ ஏஞ்சல் தானடி, டெவிலை விட மோசமாக பண்ணிகிட்ருக்க. நான் டெவிலுக்கு டெவில், ஏஞ்சலுக்கு ஏஞ்சல், ஓகே? நான் என் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் இருப்பேன். உனக்கு என்ன வலிக்குது? அப்பா இவ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காப்பா. ஜேகே அமைதியாக இரு. வயன், உண்மையாகவே நீ என்னோடய தங்கச்சி பொண்ணுதாம்மா.
நீ என் ரூமுக்கு வந்தது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன? ஆமா. நாங்க தூங்கிட்டே இருந்தாலுமே யார் எங்கள் ரூமுக்கு வரா, விசிபிளாக இருந்தாலும் சரி, இன்விசிபிளாக இருந்தாலும் சரி, யார் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ எடுத்து பார்த்திய அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் உன்னோடது தான். கொஞ்ச நாள் வரைக்குமே நாங்கள் எல்லாருமே ஒன்றா பேசிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறமா எங்கள் அப்பா அம்மா சாவுக்கு தெரியாமல் உன்னோட தாத்தா பாட்டி அவங்க காரணமாயிட்டாங்க. அதனால தான் பெரிய பிரச்சனையே ஆரம்பிச்சுது. அது வரைக்கும் 2 நாடுமே அமைதியாக மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது வயன். இப்போ மறுபடியும் உன்னால் 2 நாடுமே அமைதியாகணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஆசைப்பட்டா என்னாலலாம் இவனுங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஓகே? நான் ஏஞ்சல். ஏஞ்சல் கிங்டமோடைய குயின். நீங்கள் டெவில். டெவில் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். ஏஞ்சல் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். வயன், உனக்கு ஏன் இந்த குணம் வந்துச்சுன்னு உனக்கே தெரியாது வயன். ஏஞ்சலாக இருக்கவங்க யாருக்கிட்டையும் அதிகம் கோவக்கூட படமாட்டாங்க. அது உங்கள் அம்மா நிறைய தடவை உன்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கள் அம்மா நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. ஏன் எங்கள் அப்பா அம்மா கூட அடிக்கடி சண்டைலாம் போட்டுக்க மாட்டாங்களே. ஏஞ்சல்னாலே அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. அதுதான் வயன் நானும் சொல்கிறேன். நீ ஏஞ்சலும் டெவிலும் கலந்த ஒரு பொண்ணு. நீ பார்க்க ஏஞ்சலாக இருப்ப. உன்னோட மனசளவில் நீ ஏஞ்சலாக தான் இருப்ப. ஆனால் நீ பண்ணுற விஷயம்லாம் டெவிலாக இருக்கும். நீ எப்போல்லாம் கோவப்படுறியோ, எப்போல்லாம் கத்தி பேசுகிறியோ, அப்போல்லாம் நீ ஒரு டெவில் வயன். இங்கே பாருங்க டெவில் கிங், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, புரியுதா? நான் டெவில் கிடையாது. நான் ஒன்லி ஏஞ்சல் மட்டும்தான். ஓகே? ஸோ இப்போது இந்த கல்யாணத்து இதெல்லாம் அப்படியே நிறுத்திட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். ஓகே? அதான் நான் இங்கே வந்ததுக்கு 2 நாள் மயக்கமாக்கி வச்சிட்டாங்களே உங்கள் பசங்க. அப்புறம் என்ன? வேறு எது உங்கள்கிட்ட ஊர் முன்னாடி இது மன்னிப்பு கேட்கணுமா? வேணா வாங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லம்மா வயன். நான் பேசிகிட்டு இருக்கிறது கிங் கிட்ட, குயின் கிட்ட இல்லை. ஓகே? என்னங்க இவளுக்கு என்னங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறது? இவன் நம்பவே மாட்டேங்கிறாளே. அவள் குழந்தடி, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. பா, இவளையா குழந்தைன்னு சொல்கிறீங்க? அமைதியா ரவி, அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களை வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அங்கே இருக்கவங்கலாம். நீங்களும் செம்மையாக ஃபைட் பண்ணுறீங்க. அங்கே இருக்கிற டெவில் சோல்ஜர்ஸுமே செம்மையாக ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் உங்களாலையுமே ரொம்ப முடியல. ஏன்னா இன்னும் நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணு தானே. ஸோ உங்களாலையுமே ரொம்ப முடியல. ஸோ நீங்கள் இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்பவே வீக்காக அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ அப்போயே வந்து நம்ம பாய்ஸ்க்கும் உங்களுக்கும் இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. உங்களுக்கும் செம்ம கடுப்பாக இருக்குது. ஸோ அன்றைக்கி நைட் வந்து வெட்டிங் நைட்டுமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. உங்களை வந்து அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே அது வந்து ப்ளட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு கோவமாகவே வருது. நீங்கள் பார்க்கலாம் நேராக அந்த ரூமுக்கு போகிறீங்க. ஸோ அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த சர்வன்ட்ஸ்லாம், மேம் மேம் நீங்கள் இப்போ போகக்கூடாது, நீங்கள் இப்போ போகக்கூடாது, நீங்கள் இன்னும் கரெக்டான டைமுக்கு தான் போகணும். நான் ஒன்றும் அவங்க கூட குடும்பம் நடத்தேன் போல், சரியா? கம்முன்னு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ, என் வழியில் குறுக்க வராத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த அந்த ப்ளட் இருக்கிற அந்த டம்ளர் எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறீங்க. ஸோ பாய்ஸ்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. நீங்கள் போய் அந்த டம்ளர் போட்டு டொப்புன்னு அப்படியே டொப்புன்னு கீழே போடுறீங்க. அந்த ப்ளட் அப்படியே தெறிக்குது எல்லார் மேலேயும். உங்களோட ஃபெதர்ஸ் எல்லாம் அப்படியே விரிக்குது. அதுலேயும் ஃபுல்லாக ப்ளட்டு. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் கண் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அப்படியே ரெட் வித் பிளாக்காக செம்ம டார்க்காக இருக்குது. நம்ம பாய்ஸ்க்கே ஒரு செகண்ட் புரியல. உண்மையாகவே நம்ம அத்தை பொண்ணா அந்த மாதிரி அவங்க பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்களோட டீத்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே ஷார்ப்பான டீத் வருது. நம்ம பாய்ஸ் ரொம்ப வியர்டாக பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, என்ன உங்கள் கூட குடும்பம் நடத்தலாம் என்னால் முடியாது, புரியுதா? என்னோட நாட்டுக்கு நான் போகிறேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அங்கே இருக்க விண்டோ வழியாக பறந்து போகிறீங்க. நம்ம பாய்ஸ் அந்த ஷாக்லேயே இருக்காங்க. ஸோ அவங்க டேரெக்டாக அவங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு அது உண்மையான விஷயமான்னு கேட்குறாங்க. அது சத்தியமாக உண்மை தான். இதுதான் வயனோட சின்ன வயசு ஃபோட்டோ, இதுதான் உங்கள் அத்தை, இதுதான் வயனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர் சொல்கிறாரு. ஸோ நம்ம பாய்ஸுமே அது ஒரு கட்டுக்கதையாக தான் நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம பாய்ஸ் சொல்கிறாங்க, அப்பாவை
போம்போது கூட அவளோட டீத் அவ்வளோ ஷார்ப்பா ஒரு டெவிலுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாரி தான்ப்பா இருந்துச்சு. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இப்ப நீங்க அப்படியே போறீங்க, நடந்து போறீங்க. பார்த்தா உங்களோட ஒன் சைடு வந்துட்டு டெவிலா இருக்கு. அண்ட் இன்னொரு சைடு வந்து ஏஞ்சலா இருக்கு. ஒன் சைடு ஃபுல்லா பிளாக்கு, இன்னொரு சைடு ஃபுல்லா ஒயிட்டு. அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. உங்கள ஒரு மாரி கன்ஃப்யூஷனாவும், ஒரு பயத்தோடயும் பார்த்துட்ருக்காங்க. ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. நீங்கலாம் ஒரு பக்கம் அவ்ளோ கோவத்துல போயிட்டுருக்கீங்க நடந்து. ஸோ அங்க இருக்கவங்க எல்லாருமே, "குயி குயின் என்ன குயின் ஆச்சு உங்களுக்கு? என்ன 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 கோல குயின் இது? என்னாச்சு உங்களுக்கு?" "என்ன குயின் அது நீங்க நீங்க ஏன் பாதி டெவிலா இருக்கீங்க?" எனக்கு அவங்க சொன்னது உண்மைன்னு நல்லாவே தெரியும். நான் டெவிலுக்கும், ஏஞ்சலுக்கும் பொறந்தவ. சரியா? அதனால டெவில் அண்ட் ஏஞ்சல் மிக்ஸ்டா தான் நான் இருப்பேன். ஸோ நீங்க கம்முனு கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. இங்க பேலஸ்க்குள்ள யாருமே இருக்கக்கூடாது. எல்லாருமே வெளிய இருக்கணும். அ ஓகே குயின். ஓகே. எல்லாரும் வெளிய போங்க. எல்லாரும் வெளிய போங்க. நீங்களும் தான். ஓ ஓகே குயின். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்களுமே எல்லாருமே வெளிய போயிடுறாங்க. ஸோ, இப்ப நீங்க அப்படியே இருக்கீங்க. உங்க அப்பா, அம்மாக்குன்னு பர்சனலா ஒரு ரூம் இருக்கும். ஸோ, நீங்க அந்த ரூம்குள்ள உங்கள வந்து சின்ன வயசுலேருந்தே விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ, நீங்க அந்த ரூம்குள்ள போறீங்க. அந்த ரூம்குள்ள போனதுக்கப்புறம் பார்த்தா, ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்கு. அப்படியே பெருசு பெருசாவும் இருக்கு. நெறைய ஆல்பமுமே இருக்கு. அதில நம்ம பிடிஎஸ் பாய்ஸ் குட்டி குட்டியா இருந்த ஃபோட்டோஸ், தென் அவங்க அப்பா, அம்மா, தென் உங்க அப்பா, அம்மா, உங்களோட பாட்டி, தாத்தா, அவங்களோட பாட்டி, தாத்தா எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த இடம் ஃபுல்லாவே அவ்ளோ ஃபோட்டோஸா இருக்கு. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. நீங்க குட்டியா இருந்தது, நீங்க சின்ன வயசுல நம்ம பாய்ஸ் கூட விளாண்டது, அந்த எல்லா ஃபோட்டோஸுமே இருக்கு. நீங்க ஒரு 3 வயசு வரைக்குமே எல்லாருமே ஒட்டுக்கா தான்டா விளாண்டுருப்பீங்க. ஸோ, அதனால உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துட்டு எல்லாமே போயிருந்திருக்கும். அதுக்கப்புறமா அத பத்தி யாரும் பேசியிருக்கவும் மாட்டீங்க. டெவல பத்தி பேசியிருக்கவும் மாட்டீங்க. நெனச்சிருக்கவும் மாட்டீங்க. ஒரு தடவ பார்த்துருக்க கூட மாட்டீங்க. ஸோ, அதனால உங்களுக்கும் ஞாபகம் இல்ல. நம்ம பாய்ஸ்க்குமே ஞாபகம் இல்லாம போயிருக்கும். நீங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மூலையில உட்காந்து அழு அழுன்னு அழுறீங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்துட்டு அவங்கள ரொம்ப புடிக்கும். உங்க அத்தையும், மாமாவையுமே ரொம்ப புடிக்கும். இருந்தாலும் அவங்க ஒரு டெவில். எங்க அப்பா, அம்மா இறந்ததுக்கு காரணம் அவங்க தானே! அப்படிங்கிற ஒரு கோவம் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ, நீங்க என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே அங்கேயே தூங்கிர்றீங்க. ஸோ, ஒரு 2 டேஸ் கழிச்சு இப்ப பார்த்தா, நீங்க வந்துட்டு அப்படியே பொறுமையா போறீங்க. நம்ப உங்களோட ஏஞ்சல் அந்த கிங்டம்ல இருக்கவங்கலாம் பார்க்குறாங்க. "என்னாச்சு குயின்? என்னாச்சு?" "ஒண்ணும் இல்ல. யாரும் என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே? பட் குயின் யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே குயின்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. நீங்க அப்படியே பொறுமையா போறீங்க. கொஞ்ச தூரம் அப்படியே பறந்து போறீங்க. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நீங்க பாக்கல பறந்து போய் ஒரு மலையோட இது எட்ஜ் இருக்கு. ஸோ, நீங்க அங்க போய் நிக்கிறீங்க. அங்கருந்து கீழ பார்த்தா நல்லா பெருசா அந்த ஊரே தெரியுது. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. இந்த ஊருக்கே நான் தான் குயின். ஆனா, நான் மனசளவுல டெவிலா தான் எல்லார்கிட்டயுமே நடந்துட்டுருக்கேன். உருவத்தில மட்டும் தான் பார்க்க ஏஞ்சல். கரெக்ட் தான் மாமா நீங்க சொன்னது. கரெக்ட் தான். நான் உங்களோட குணம். ஆனா அது டெவிலாவும், ஏஞ்சலாவும் இருக்கேன். எங்க அம்மா டெவிலாவே இருந்தாலும் ரொம்பவே நல்லவங்க. எங்க அப்பாவுமே ரொம்பவே நல்லவர். எங்க அம்மா ஒரு நாளும் திட்டினது கிடையாது. எங்க அம்மாவும் சரி, எங்க அப்பாவும் ஒரு நாளும் திட்டினது கிடையாது. ஒரு சின்ன சண்டை கூட 2 பேருக்குள்ளேயும் வந்தது கிடையாது. எல்லாம் அமைதியா இருந்த காலம் வேறல்ல. இப்போ எங்க பார்த்தாலும் சண்டை, சாவு, ரத்தம், சத்தம் இப்படியே தான் என்னோட வாழ்க்கையே போகுது. இந்த இந்த சத்தம்லாம் போய் பின்னாடி ஒரு அமைதி வர்றதுக்கு நான் என்னதான் பண்ணணும்? எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுக்கும் எனக்கும் இப்போ கல்யாணம் வேற ஆயிடுச்சு. அவங்களும் இந்த 2 நாள்ல என்னை தேடி வரவே இல்ல. ஒருவேளை அவங்களுக்கு என்ன பிடிக்கலையோ? அவங்க அப்பா, அம்மாக்காகவும், நம்ம நாட்டுக்காகவும் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்களோ? எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. நீங்க இருந்தீங்கன்னா கூட எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும்.
ஒரு நல்ல அட்வைஸிங் நீங்கள் எனக்கு கொடுத்துருப்பீங்க. அப்பா இருந்தாலுமே அதே தான் பண்ணியிருந்திருப்பார். எனக்கு இப்போ ஒன்றுமே புரிய மாட்டேன்து. என்ன நடக்குது? என்ன நான் எந்த மாதிரியான நிலமையில இருக்கேன்? எனக்கு கல்யாணம் ஆனது என்னோட கிங்டமில் யாருக்குமே தெரியாது. ஏன் மேலே போய் சேர்ந்த உங்களுக்குமே தெரியாது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே அந்த இடத்துல நின்று யோசிச்சுட்டு, ஸோ அப்படியே வந்துட்டு நீங்களும் பறந்து உங்களோட ரூமுக்குமே போயிடுறீங்க. ஸோ அங்கே அப்படியே போனதுக்கப்புறம் ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் தூங்கிடுறீங்கடா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உங்கள் கனவுல வராங்க. அம்மா, அப்பா, ஒயன், அம்மா, அம்மா, எனக்கு தெரியும்டா, நாங்கள் இறந்தா கண்டிப்பாக இந்த விஷயந்தான் நடக்கும்னு எனக்கும் சரி உங்கள் அப்பாவுக்கும் சரி நல்லாவே தெரியும். அம்மா, ஆனால் ஏம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை? சின்ன வயசில் நாங்கள் விளாண்டுருக்கோம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்க பார்க்க தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகமே வருது. ஏம்மா இப்படி? நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் சொல்லி கொஞ்சம் பேசியிருந்தா அப்போயும் இந்த பிரச்சனைலாம் போயிருந்துருக்கலாமா? அது போயிருக்கோண்டா. ஆனால் அந்த சூழ்நிலையில் யாருக்கும் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட நேரமே கிடையாது. டெவில் கிங்டமில் டெவில் கிங் அண்ட் குயினாக இருக்கவங்க உன்னோட அத்தையும் மாமாவும் தான். என் அண்ணன் அண்ணி அவனுங்க 7 பெரிய அண்ணன் பசங்க. எனக்கு அவங்க 7 பேரையும் அவ்வளோ பிடிக்கும். உனக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும்னு எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எப்பயே தெரியும்டா. ஆனால் ஏம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை? அது இப்போ சொன்னால் அவனுக்கு புரிகிற வயசே இல்லைடா. ஏன்னா ஒன்று பொறுத்த வரைக்கும் டெவிலுங்கிறவங்க கெட்டவங்க, எப்போ பாரு ஏஞ்சல்ஸை கொண்டுட்டே இருப்பாங்க, அதுதான். ஆனால் அவங்க கேரக்டருமே அதுதான். இருந்தாலும் அவங்க மனசளவில் குழந்தடா. வெளியே தோற்றத்தில் வச்சு யாரையும் எடை போட்டுறக்கூடாது. ஏன்னா மனசளவில் நிறைய பேர் வெறுப்பையும் நினச்சிட்டு வெளியே ரொம்ப நல்லவங்களா ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க மனசை பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே டெவிலை விட மோசமாக இருக்கும். டெவில் கூட இல்லை, ரொம்பவே மோசமாக இருக்கும். அப்படியே மூஞ்சி முன்னாடி முகமுடியை காமிச்சிட்ருக்கவங்க அவங்க முன்னாடிலாம் அந்த டெவில் கிங்டமில் இருக்கவங்க நல்லவங்க தான்டா. நீ போய் அவங்க கூட ஹாப்பியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு. அம்மாவும் அப்பாவும் எப்பயும் கூட தான் இருப்போம். ஆனால் அப்பா, உங்கள் அம்மா சொன்னது தான்டா, போய் ஹாப்பியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு. புரியுதா? ஆனால் அவங்க என்னை ஏற்றுப்பாங்களா? கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நான் சொல்கிறேன்ல, உன்னோட அப்பா சொல்கிறேன்ல, கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. போ. ஆனால் அவனுங்க அதுக்கப்புறம் என்னை பார்க்கவே வரலையேப்பா. அவங்க வரலன்னா என்ன, நீ போகலாம்ல. இது பேர் ஈகோ. அவங்க வந்தால் தான் நான் போவேன்னு இருக்க பற்றியா? அப்படி இருக்கக்கூடாது. அவங்க வரல, ஆனால் அவங்க உன் புருஷன். நீ போகணுண்டா. உன்னோட ஹஸ்பண்ட்ஸ், அவனுக்கு உரிமை இருக்குது. நீயே போ, அவங்க உன்னை ஏற்றுப்பாங்க. சரிப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஸோ ஏஞ்சிட்டு இப்போ கனவுல ஒன்று எல்லா விஷயமே உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. தென் நீங்களும் காலையில் எந்திரிச்சு நல்ல மியூசிக் கூட ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வந்துட்டு உங்களோட கிங்டமில் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அந்த கிங்டம் ஃபுல்லாகவே செம்ம ஒரு மாதிரி கொண்டாட்டமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 100 பேர் 1000 பேர் பக்கமாக நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அங்கே வந்து நம்ம டெவில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, என்ன அது சவுண்ட்? ஹொபி இப்போ என்னன்னு பாரு. இதோ பார்க்குறேன் கிங் ஏஞ்சல் கிங்டமோட குயின் வந்திருக்காங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே நிற்கிறீங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, நான் உள்ளே வரலாமா கிங் அண்ட் குயின்? வரலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க குயின் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக வரீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு, என்னை முதல்ல மன்னிச்சிடுங்க. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சொன்ன வார்த்தையை நிஜமாக்கிறதுக்காக வந்திருக்கேன்.
நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் உருவத்திலயும், குணத்திலயும் ஏஞ்சலா இருக்கலாம். ஆனா, நான் எப்ப கோவப்படுறேனோ, அப்பலாம் நான் ஒரு டெவிலா தான் மாறுவேன். அது எனக்கே சில டைம் தோணியிருக்கு. ஆனா, இப்ப தான் அதுக்கான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிருக்கு. நான் உங்கள மாரி தான் மாமா. அப்படியே அங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாரி ஷாக்கா பார்க்குறாங்க. நீங்க மாமான்னு சொன்னதும். நீங்க பார்த்துட்டு, "உங்கள மாமான்னு கூப்பிடலாம்ல?" "கண்டிப்பாடா ஒயன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து உங்கள ஹக் பண்றாங்க. தென் நீங்களும் ஹக் பண்றீங்க. ஸோ ஹக் பண்ணோனே அவங்க பாய்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. ஐ அம் ரியலி சாரி. உங்க 7 பேர்கிட்டயுமே நான் ரொம்பவே மோசமா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன மன்னிக்கலனாலுமே பரவால்ல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஸ்மைல் பண்றீங்க. ஸோ நம்ம பாய்ஸ்க்கே வந்து ஒரு செகண்ட் மனசு மாறிடுச்சு. என்னடா இவ எந்த ஒரு இதுவுமே பார்க்காம வந்து அவ பார்க்கல டக்குன்னு சாரி கேட்டா. ஆனா அன்னைக்கு பேசும்போது அப்படி பேசினா அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. நீங்க அப்படியே அங்க இருக்கவங்க எல்லாரும் முன்னாடி இருந்துட்டு, ஆ எனக்கும் இவங்களுக்கும் மேரேஜ் நடந்தது. இங்க இருக்க டெவில் கிங்டம்க்கு மட்டும் தான் தெரியும். ஆனா எங்க கிங்டம்க்கு தெரியாது. ஸோ அங்கேயும் போய் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படிங்கிற மாரி நீங்க அங்க அங்க இருக்க அந்த கிங் அண்ட் குயின் கிட்ட கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்து தாராளமா போலாம் வயன். தாராளமா போலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வராங்க. ஸோ அங்க வந்துட்டு அங்க ஏஞ்சல் கிங்டம்ல இருக்கவங்க எல்லாருமே வரவேற்கிறாங்க. ஸோ நம்ம பாய்ஸும் வந்துட்டு சரி ஓகே இது எதுவும் நாடகம்லாம் இல்ல. இது உண்மதான். அந்த மாரி வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறமா வந்து அங்க உங்க எல்லாருக்குமே ஒரு தடவ மேரேஜுமே நடக்குது. ஸோ மேரேஜுமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நீங்க எல்லாருமே இப்போ ஏஞ்சல் கிங்டம்ல இருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்க உங்களோட அந்த அத்தையும் மாமாவையும் பார்த்துட்டு, "ஆ இப்ப நான் ஒண்ணு உங்கள்ட்ட சொல்லணும்." "சொல்லுமா வயன். எல்லா விஷயமா இருந்தாலும் சொல்லு." "அதில உங்களோட கிங்டம்ல கிங் அண்ட் குயின் இருக்காங்க. ஆனா என் கிங்டம்ல நான் மட்டும் தான் இருக்கேன். அதனால என்னால கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உங்க கிங்டம்க்கு வர முடியாது." "இவ்வளோதானா? இத பத்தி எங்களுக்கு ஒரு கவலையுமே கிடையாது. நாங்க 2 பேரும் அங்க இருந்துக்கிறோம். என் பசங்க இங்க இருப்பாங்க. உனக்கு அதில எந்த பிரச்சனையும் இல்ல அத்த." "சரி. டேய் நீங்க 7 பேரும் இங்கேயே இருந்துக்கோங்க." "ஆனா அம்மா நாங்க தான் டெவில் கிங்டமோட பிரின்ஸ்." "பிரின்ஸ் தான்டா நீங்க 7 பேரும். ஆனா அவ ஏஞ்சல் கிங்டமோட குயின். பிரின்ஸ் பெருசா? குயின் பெருசா?" "குயின் தான் அம்மா." "அப்போ அவ தான் பெருசு. அதனால அவ என்ன சொல்கிறாளோ அத கேளுங்க. நாங்க வரோம். வரோம்மா வயன்." சரி பார்த்து போங்க." அப்படிங்கிற மாரி நீங்களும் சொல்லிடுறீங்க. அண்ட் உங்க அத்தை மாமாவையுமே ஏஞ்சல் கிங்டம்மை சேர்ந்தவங்க அவ்வளோ பாதுகாப்பா, அவ்வளோ கொண்டாட்டமா போய் அவங்களோட கிங்டம்ல விட்டுர்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து வெட்டிங் நைட். நீங்க வந்து அப்படியே பாலெல்லாம் எடுத்துக்கிட்டு போறீங்க. ஸோ அங்க போனதுக்கப்புறமா நம்ம பாய்ஸ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "என்னது இது? பாலு. நாங்க என்ன குடிப்போம்னு தெரியும்ல." "தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு டேபிள்ல வந்து ஒரு ஜார் மாரி இருக்கு. ஸோ அதுலேருந்து ஊத்துறீங்க. பார்த்தா பிளட்டு. ஸோ நம்ம பாய்ஸ் பார்த்துட்டு, "அப்புறம் இது? அது எனக்கு. இது உங்களுக்கு. தனித்தனியாவா?" "ம். குடிங்க." அப்படிங்கிற மாரி நீங்க வந்துட்டு அவங்களுக்கு பிளட் வந்து கொடுக்குறீங்க. ஸோ நீங்க வந்து பால் எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் வந்து உங்களுக்குள்ளலாம் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ வந்து செம்ம ஸ்வீட்டா, செம்ம ஹாட்டா போயிருந்திருக்கும் அந்த நைட். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்க அப்படியே கிளம்பி எல்லாருமே வந்துட்டு கீழேயும் போய் உட்கார்றீங்க. ஸோ நம்ம பாய்ஸ்க்குமே வந்துட்டு ஏஞ்சல் கிங்டமோட கிங்குன்னு வந்துட்டு எல்லாருக்குமே வந்து முடிசூட்டுறீங்க. ஸோ நீங்க தான் வந்துட்டு எல்லாருக்குமே முடிசூட்டுறீங்க. நம்ம பாய்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஆனா எப்படி எங்க அப்பா, அம்மா அங்க இல்லைன்னா நாங்க தானே கிங்கா இருக்கணும். நீங்க அங்கேயும் கிங் தான், இங்கேயும் கிங் தான். என்னைக்குமே என் லைஃப்ல நீங்க 7 பேர் கிங்கா மட்டும் தான் இருப்பீங்க. அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. நம்ம பாய்ஸ் எல்லாம் எப்புட்றா இவ இப்படி மாறுனா? அந்த மாரி வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு 1 இயர் பக்கம் போகுதுடா. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ட்வின் பேபிஸ் இருக்காங்க. ஸோ அந்த பேபிஸ் வந்து இப்போ அப்படியே எப்படி சொல்கிறது? பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிரலாம். ஒரு பேபி ஏஞ்சல் மாரி, இன்னொரு பேபி டெவில் மாரியும் தான் உங்களுக்கு பொறந்திருக்கும். ஸோ வந்துட்டு நீங்க அப்படியே பார்த்துட்டு, "சூப்பர்டா! ஒருத்தி என்ன மாரியும், இன்னொருத்தி உங்கள மாரியும் பொறந்திருக்கா."
அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. நம்ம பாய்ஸ் வந்து அப்படியே சிரிச்சுட்டே அந்த 2 குழந்தைங்க கூடயும் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் பக்கமும் பாஸ் ஆகும்டா. ஸோ அப்படியே வந்துட்டு உங்க லைஃப் அந்த 5 இயர்ஸுமே செம்ம ஹாப்பியா நம்ம பாய்ஸ் கூடயும், உங்க பேபீஸ் கூட, தென் உங்க அத்தையும், மாமா கூடயும், தென் கிங்டம்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, வேற ஏதாவது கிங்டம் உள்ள வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா, டெவில் கிங்டம் அண்ட் ஏஞ்சல் கிங்டம் சேர்த்து தான் வந்துட்டு அந்த பிரச்சனை என்னமோ அத சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஒரு குட்டி பொண்ணு இருந்துட்டு, "ஏய் நான் யாருன்னு தெரியும்ல?" தெரியும் பிரின்சஸ் தெரியும். ஆனா, நீங்க இது பண்றது தப்பு. குயினுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அது வேணும். நானே போய் எடுத்துக்கலான்னு பார்த்தா, அது என்னமோ அவ்வளோ ஹைட்ல இருக்கு. ஒழுங்கா நீயே எனக்கு ஏறி எடுத்து குடு. ஆனா ஆனா பிரின்சஸ் அது அவ்வளோ ஹைட்ல இருக்கே. ஏய் உன்னால தான் பறக்க முடியும்ல. போய் எனக்கு எடுத்து குடு போ. ஆனா பிரின்சஸ் எனக்கு உயரம்னா பயம். நீலாம் என்ன ஏஞ்சல்? ஆள பாரு. இரு இரு எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. ஐயோ பிரின்சஸ் அப்போலாம் தயவு செஞ்சு இதை பண்ணிடாதீங்க. அப்புறம் என்ன எனக்கு ஏறி எத்து கொடு. ஏய் இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க? அம்மா அங்கே உன்னை கூப்பிட்றாங்க வா. ஏய் நீ போடி நான் வரமாட்டேன். ஏய் வந்துடு இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லி தந்துடுவேன். நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ எனக்கு பயமே கிடையாது. நான் வரவே மாட்டேன். அப்போ அங்கே இருக்க ஆளுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல. ஏன்னா இங்கே வந்து அவங்க 2 பேரும் அடிச்சிட்ருக்காங்க. உங்களோட உங்களோட 2 பொண்ணுங்களுமே அடிச்சிட்ருக்காங்க சண்டை போட்டுட்டு. அப்போ வந்துட்டு ஒருத்தன் வந்து அ கிங் கிங் குயின் அங்கே உங்க 2 பசங்களும் அடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா இந்த 2 பொண்ணுங்களுக்கு இதே வேலையாக போயிடுச்சு. ரூமில் லாக் பண்ணி வச்சாலும் எப்படியாவது ஓடிடுதுங்க. இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேக வேகமாக போகிறீங்க. ஸோ அங்கே பார்த்தா 2ம் கீழே உருண்டுக்குது. நீங்கள் அப்படியே 8 பேர் தலையில் கை வச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ரவுண்டாக 8 பேர் நிற்கிறீங்களா உங்களை சுற்றி. அந்த 2 குழந்தைங்களும் ம் என்ன அதுக்குள்ளே சன்லைட் போயிடுச்சு. அதுக்குள்ளேயும் மாரிட்டாச்சு. நம்ம 2 பேரும் அவ்வளோ நேரம் சண்டை போட்டோமா? ஏய் சன்லைட் போகலை. அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க எந்திரி அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது. ஸோ 2 பேருமே ஏஞ்சி நிற்கிறாங்க. நீங்கள் 8 பேரும் அப்படியே கையை கட்டிட்டு முறைக்கிறீங்களா? அது அப்ப ம் அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா. இதோ இவ தான். ஐயய்யோ! அம்மா நான் எதுவும் பண்ணல. நான் நீங்க கூப்பிட்டீங்கன்னு இவள கூட்டிட்டு வர தான் வந்தேன். ஆனா இவ தான்ம்மா பிரச்சனை பண்ணா. ஐயோ! அம்மா நான் இல்ல. நானு அதோ அந்த மரத்தில பாருங்க அவ்ளோ ஹைட்டா இருக்கு. நான் குட்டி பாப்பால என்னால எப்படி ஏறி எடுக்க முடியும்? அதனால தான் இந்த அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தேன்ம்மா. இவ தான் வந்து பிரச்சனை பண்ணா. அம்மா நான் பிரச்சனை பண்ணலம்மா. இவ தான். அம்மா நான் இல்ல இவ தான். ஐயோ! கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? என்ன நடந்துச்சு? அது வந்து குயின் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. குயின் அங்க இருக்கிறத வந்து இந்த பொண்ணு கேட்டாங்க. ஸோ இவங்க என்னால எனக்கு உயரம்னா கொஞ்சம் பயம். அதனால நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து உங்களோட இன்னொரு பொண்ணு வா போலான்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை அடிச்சுக்கிட்டாங்க. அப்பா! ஏன்டா டெவல கல்யாணம் பண்ணேன்னு இருக்குடி. ஏய்! நாங்க எதுக்குடி எங்கள எதுக்குடி இதுக்கு எங்கள எதுக்குடி இதுக்குள்ள இழுக்குற? ஏய்! உங்கள கல்யாணம் பண்ணனால தான்டா இப்படி ஒரு குட்டி சத்தம் வந்து பொறந்திருக்கு. அப்படிங்கிற மாரி நீங்க அவள பார்த்து திட்டுறீங்க. அவ வந்துட்டு, நான் ஒண்ணும் குட்டி சத்தம் கிடையாது. ஐ அம் அ டெவில் பிரின்சஸ். ஏய்! நீ இருக்கிறது ஏஞ்சல் கிங்டம். நான் வாழ்றது ஏஞ்சல், நான் போறது டெவில். என்ன? முடிவே பண்ணிட்டியாடி டெவில தான் கல்யாணம் பண்ணணுன்னு? ம். ஆமா மம்மி. என்ன நீயும் டெவில தானே மேரேஜ் பண்ண? ஸோ நானும் டெவில்ல தான் மேரேஜ் பண்ணுவேன். அட வாண்டு முளைச்சி 3 நில வரல அதுக்குள்ள கல்யாணத்தை பற்றி நீ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அவளை அடிக்கலான்னு போகிறீங்க. அவள் வந்து அவளோட குட்டியான அந்த ஃபெதர்ஸ் வச்சு அவள் பறந்து போகிறா. உங்களுக்கு பார்த்தா சிரிப்பு சிரிப்பாக வருது. ஏன்னா அவள் பறக்கிறதே வந்துட்டு கொஞ்சம் ஒரு 6 அடி 6 அடி ஹைட்டில் தான் அவள் பறக்கிறா. உங்களுக்கு அது சிரிப்பு சிரிப்பாக வருது. நடுவில் வர அவள் ஓடுறா, இறங்கி ஓடுறா, ஏறி பறக்கிறா. 2 பொண்ணுங்களுமே வந்துட்டு கையை பிடிச்சிட்டு அந்த மாதிரி தான் பண்ணுதுங்க. உங்களுக்கெல்லாம் பார்த்தா செம்ம சிரிப்பு. அதுங்க 2மே அடம் பண்ணும். சரியாந்திர வாண்டுங்க. ஆனா 2மே வந்துட்டு ஒட்டுக்கா தான் சுத்திட்டுருக்கும். அடி அடின்னு அடிச்சாலுமே 2மே ஒட்டுக்கா தான் சுத்திட்டுருக்குங்க. ஸோ நீங்க வந்துட்டு அப்படியே போயிட்டு அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு உங்க ரூமுக்கு போறீங்க. ஸோ நீங்க நம்ம பாய்ஸ பார்த்துட்டு, "டேய் ஏனடி? இல்ல நிஜமாவே நான் உங்கள கல்யாணம் பண்ணலைன்னா நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? அப்பல்லாம் இருக்க வாய்ப்பில்ல.
ஏன்னா எப்படியும் எங்கள் அப்பா எங்கள்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பாரு. அதனால நாங்கள் வந்து உனக்கு கல்யாணம் தான் பண்ணியிருப்போம். ஒரு வேளை என்ன கல்யாணம் பண்ணலின்னா என்ன பண்ணுவீங்க? அது இல்லை, நாங்கள் 7 பேரும் எங்கள் டெவில் கிங்டமில் 7 ஃபிகருங்களை கரெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் தெரியுமா? அதுங்களை கல்யாணம் பண்ணியிருந்திருப்போம். என்ன 7 ஃபிகர் ஃபாயில எட்டு அந்த விளக்கமாறு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கல ஒரு குச்சி எடுத்து துரத்திக்கிட்டு இருக்கீங்க. அவனுங்க 7 பேர் ஓடிட்டுருக்கானுங்க. சும்மா சொன்னடி சும்மா சொன்னடி சும்மா சொன்னடி. நிஜமாக சும்மா தான் சொன்னியா? நிஜமாக சும்மா தாண்டி சொன்னேன். எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஆனால் என்ன நடுவில் கொஞ்சம் மறந்துட்டோம். அப்புறம் உன்னை பார்க்கும்போதெல்லாம் எங்கேயோ இந்த மூஞ்ச பார்த்த மாதிரி இருக்கேன்னு தோணும். ஆனால் எங்கன்னு தான் தெரியாது. அன்றைக்கி எங்கள் ரூமுக்கு வந்தில்ல, அப்போவே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நீ தான் எங்களோட ஒய்ஃப்னு. அது எப்படி? அதுக்கு முன்னாடியே நீ கொஞ்சம் செம்ம பீஸா, அதனால் உனக்கு கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்குமேன்னு தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா பாரேன், எங்கள் டெவில் ஆண்டவர் பார்த்து உன்னை எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு 7 பேர் சொல்கிறானுங்க. நீங்கள் பார்த்து சிரிச்சுட்டு அவங்க குழந்தைய பார்க்குறீங்க. ஸோ அதுங்க 2யும் பார்த்தா அதுங்க போய் கிச்சனில் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குங்க. நீங்கள் 8 பேரும் ஸோ இந்த பொண்ணுங்களை வச்சுட்டு முடியலையேடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 8 பேரும் போய் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே சமையல் செய்கிறவங்க எல்லாரையும் சமைக்கிறத விட்டுட்டு தோப்பு கண்ணை போட சொல்லிட்டு இருக்குங்க. நீங்கள் போயிட்டு அப்படியே அந்த 2 குழந்தைங்களோட காதை பிடிச்சி திருகி பாண்டுங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே? நீங்கள் அவங்கள வேலை செய்ய விடாமல் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மம்மி நான் என்ன கேட்குறேன்னா அதை இது சமைச்சு தர மாட்டேங்குது மம்மி. அதுதான் சொல்லக்கூடாது, வயசுக்கு மரியாதை தரணும். அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. நான் இந்த கிங்டமோட பிரின்சஸ். ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் அவங்க சமைக்கணும். எனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை தான் நான் சாப்பிடுவேன். நீ எப்படி? நானும் அப்படி தான், எனக்கும் அப்படி தான் மம்மி. நான் இந்த கிங்டமோட பிரின்சஸ். ஸோ எனக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் சாப்பிட்ணும். ஓஹோ, அப்புறம் அப்புறம் நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் பண்ணணும். இவங்க என்னமோ அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் முடியாது மம்மி, என்னால் சாப்பிட முடியாது, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேணாம் அப்படின்றதுங்க 2ம் கையை தட்டி விட்டு போகுதுங்க. நீங்கள் பார்த்துட்டு அவங்க அப்படி என்ன கேட்டாங்க? மேம் எல்லா டிஷ்ஷையும் சாக்லேட்லேயே கேட்குறாங்க குயின். நான் என்ன குயின் பண்ணுறது? ஐயோ, அப்பனுங்கள மாதிரி பிள்ளைங்க தப்பாமல் பிறந்திருக்கு. எனக்கு என்ன குயின் சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு புரியாது, இவனுங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அவனுங்க 7 பேரும் மண்டே சோரிச்சு நிற்கிறானுங்க. ஸோ அவனுங்க போயிட்டு அந்த பாப்பாங்க கிட்ட அவங்களுக்கு என்ன வேணும்? அது இல்லை டாடி, எப்போ பாரு மம்மி எங்களையே திட்டிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன வேணுமோ அதுதானே நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும். சாப்பிட்டா தானே நாங்கள் வளர முடியும். ஆமாண்டா, நீங்கள் சாப்பிட்டா தான் வளர முடியும். அதுக்குன்னு நீங்கள் வெறும் சாக்லேட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தால் வளர முடியுமா? வளரலாமே. சாக்லேட்லாம் சாப்பிட்டா செம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாமா. யார் உனக்கு சொன்னா? இதோ ஜேகே அப்பா தான் சொன்னார். அடே ஜேகே பயலே, உன்னால் 2 வாண்டங்களும் பாரு என்ன வேலையில் சுற்றிட்டு இருக்குதுங்கன்னு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அங்கே ஜேகேவை பார்த்துட்ருக்காங்க. நான் என்ன பண்ணுறது, எனக்கு சாக்லேட் பிடிக்கும், அதனால நான் சொன்னேன். நான் சொன்னதை இதுங்க போய் இப்படி பண்ணேன்னு யாருக்கு தெரியும்? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, நாங்கள் 4 பேர் பாரு, அந்த 3 அப்பாவை விட்டுரு, இந்த 4 அப்பாவங்களை பாரு, எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வளரணுன்னா ஹெல்தி ஃபுட்ஸும் நீங்கள் சாப்பிட்ணும், புரியுதா? அப்பா அந்த 3 டேடிஸ் அவனுங்க 3 பேரும் ஜங்க் ஃபுட்ஸை தான் சாப்பிடுவானுங்க. ஜங்க் ஃபுட்ஸா? ஹெல்தி ஃபுட்ஸை அவனுங்க அதிகம் எடுத்துக்க மாட்டானுங்க, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுவானுங்க, அதனால் அவனுங்க இப்படி இருக்கானுங்க. ஓ, அப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா எக்ஸசைஸ் பண்ணால் இந்த மாதிரி வளர்ந்துடலாம்ல டாடி அப்படிங்கிற மாதிரி அந்த டெவில் குழந்தை கேட்குது. நம்ம 4 பாய்ஸ் பார்த்துட்டு அடி பாவி, இவ்வளோ நேரம் புராணமாக படித்தா கடைசீட்டில் நான் அதை தாண்டா சாப்பிடுவேன், இதை சாப்பிடவே மாட்டேன்ட்டியே அந்த மாதிரி நம்ம பாய்ஸ் பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கீங்க. அது அப்படியே அதை பார்த்து சிரிச்சிட்டு என்னாச்சு, என்ன சொன்னா? இவளை எங்களால் சமாளிக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அடம் பிடிச்சாலும் பரவாயில்ல, ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஹெல்தி ஃபுட்ஸும் ஊட்டி விட்டுடுறீங்க. ஸோ இன்றைக்கி நைட் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து நீங்கள் ஒரு மலை உச்சிக்கு போயிருப்பீங்கள்ல, ஸோ அந்த பீக்குக்கு தான் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே போகிறீங்க. உங்கள் பேபிஸ், நம்ம பாய்ஸ் தான், நீங்கள் எல்லாருமே போயிட்டு அங்கே அப்படியே உட்காந்து அந்த கிங்டமே பார்க்குறீங்க. அந்த நைட் டைம் அந்த மூன், அந்த ஸ்டார்ஸ்,
தென் அந்த கிங்டம் அவ்வளோ அழகாக தெரியுது. நீங்கள் எல்லாருமே அப்படியே படுத்துகிட்டே பார்க்குறீங்க. அம்மா ஃபைனலி என்னோட ஹாப்பி லைஃப் இப்படியே கண்டினியூ ஆகணும்மா. லவ் யூம்மா. லவ் யூப்பா. ஓகே டார்மிஸ், இதோட இதையே நம்ம டோட்டலாக முடிச்சிடலாம். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷாட்